டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆரோக்கியத்தில் ஆயுர்வேதத்தின் பங்கு அளப்பரியதுங்க. ஆயுர்வேதம் என்றைக்குமே வாழ்க்கை முறையும் ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்துவது அப்படிங்கிற கருத்துக்களை தான் அதிகமாக சொல்லியிருக்கு. அதன் அடிப்படையில் உடம்பில் உள்ள 7 தாதுக்கள், அதனுடைய வேலைகள், அதை எப்படி நம்ம சீராக பார்த்து கொள்ளும் பொழுது ஆரோக்கியமாக இருப்பது அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இன்றைக்கு பல விளம்பரங்களில் உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் உடலோட கட்டமைப்புக்கும் செரிமானத்திற்கும் அதற்கான நமக்கு சத்துக்கள் இருக்கா அல்லது மாற்றம் அடைகிறதாங்கிறத பற்றி குறிப்புகள் இல்லை. சரி, நிகழ்ச்சிக்குள்ளே வரலாம். உடம்புல 7 தாதுக்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, முதலில் ரசம், அதாவது நம்ம உணவு சாப்பிட்ட பிறகு ஆகார ரசம் முதல் தாதுவாக மாறுது. இரண்டாவது ரத்தம், மூன்றாவது மாமிசம், கொழுப்பு, எலும்புக்குள்ள இருக்க மஜ்ஜை, கடைசியாக விந்தணுக்களும் கருமுட்டைகள். இதுதான் அடிப்படை. மனிதனிலிருந்து விலங்குகளிலிருந்து எல்லாருக்குமே இதுதான் அடிப்படை. எப்படி இந்த ஒவ்வொரு தாதுக்களுடைய வேலைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரசதாத்து, ஆகார ரசத்திலிருந்து கிடைப்பது. இது உடலுக்கு நல்ல போஷாக்கை கொடுப்பது, உடலுக்கும் மனசுக்கும் ரொம்ப திருப்தியை கொடுக்குது. நம்மளே நினைப்போம் சில நேரங்களில் நல்ல உணவு பசிச்சு நம்ம சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு திருப்தியாக இருக்கும், மனசு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த வேலைகளை செய்வது ரசதாத்து. இந்த இடத்துல நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும், சரியான உணவை எடுக்கலை, கழிவுகள் தேங்கி இருக்கு உடம்புல அப்படின்னா உடல் கனத்து போகும். அப்போனா முதல் ஆகாரமே நமக்கு சரியில்லைன்னு அர்த்தம். நாளடைவில் இருதய நோய் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ நம்ம ரசதாத்து சீராக இருக்கணும் அப்படின்னா உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். இந்த ரசதாத்து சீராக இருக்கும் பொழுதுதான் அடுத்த தாதுவான ரத்தம் உருவாகும். ரத்தம்னா நமக்கு குருதி. நமக்கு ரத்தத்தோட வேலை என்னன்னா, நம்ம உடம்புல இருக்க ரத்த நாளங்களை உருவாக்குவது, ரத்த சோகை வராமல் இருப்பது, உடலுக்கு உறுதியை கொடுப்பது இந்த ரத்த தாத்து. அப்ப அந்த ரத்த தாத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா நமக்கு நிறைய தோல் வியாதிகள் வரும், இருதயம் சார்ந்த நோய்கள் இருக்கும், ரத்தம் சார்ந்த நோய்கள் ஏற்படும். அப்ப உணவின் மூலமாக தான் இதை நம்ம சீர் செய்ய முடியும். மூன்றாவதாக பார்த்தோம்னா மாமிச தாத்து. ரத்தம் சீராக இருந்தால்தான் அடுத்தது மாமிச தாத்து உருவாகும். இந்த மாம்சம் அப்படின்னு ஆயுர்வேதால சொல்லுவோம். இந்த மாமிச தாத்து நம்மளுடைய தசைகள் தான். இந்த தசைகளோட வேலை என்னன்னா, உடலுடைய இயக்கத்திற்கு, எலும்புகளை மூடியிருப்பது தசை. அப்போ உடல் சீராக இயங்கணும், ஒரு நல்ல பலசாலியாக இருக்கணும்னா இந்த மாமிச தாத்து சீராக உருவாகி இருக்கணும். இன்றைக்கு நிலை பார்த்தீங்கன்னா நம்ம பல பேர் உடல் பருமனோட தான் இருக்கோம். இந்த உடல் பருமனுக்கு காரணம் அந்த ரசதாத்துல இருக்க கழிவுகள் அப்படியே தேங்கி தேங்கி மாமிச தாத்துல அப்படியே தேங்கி விடுகிறது. நம்ம கபம் சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறோம், மாமிச தாத்து அதிகமாக வளர்ச்சி அடைந்து அல்லதோட நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கு. அப்போ என்ன மாதிரியான வியாதிகள் நமக்கு ஏற்படுது அப்படின்னா, உடல்ல கட்டிகள் ஏற்படலாம். இன்றைக்கு பலவாறு நம்ம பேசிட்டு இருக்கிற கேன்சரும் இந்த மாமிச தாத்து சீராக உற்பத்தி ஆகாமல் கழிவுகள் தேங்கி இருக்கிறதுனால தான் நமக்கு ஏற்படுகிறது. அப்ப உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும், பசிக்கு மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதா முறை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாமிச தாத்துல இருந்து உருவாகிறது மேதஸ். மேதஸ்னா கொழுப்பு. எல்லா தசைக்கடியிலையும் நமக்கு ஒரு கொழுப்பு லேயர் இருக்கும். இந்த கொழுப்பு எதற்காக, உடலை உறுதிக்காக இருக்கு. பல ஹார்மோன்ஸ் இந்த கொழுப்பை பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கு. நோய் எதிர்ப்பாற்றலை இந்த மேதஸ் அப்படிங்கிற கொழுப்பு நமக்கு கொடுக்குது. இன்றைக்கு நம்மளுடைய உணவு முறை மாற்றத்தினால இந்த மாமிசமும் மேதஸும் மிக அதிகமாக டெவலப் ஆகி நம்ம உடம்புல தேங்குது. இதனால தான் சர்க்கரை நோய், வாழ்வியல் நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்ற எல்லா நோய்களும் இந்த மேதஸை அடிப்படையாக வச்சு தான் இருக்கு. மேலும் மேதஸ்ல இருந்து உருவாகிறதா நம்மளுடைய வியர்வை. அப்ப வியர்வை நாளங்களும் அடைப்படுவதனால பல வகையான தோல் நோய்கள் ஏற்படுது. மேதஸ்க்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா அஸ்தி அப்படிங்கிற எலும்பு. இந்த மேல்கூறிய 4 தாதுக்களும் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த மனிதனுக்கு எலும்புகள் வலிமையாக இருக்கும். எலும்புகளோட வேலை ஒரு பெரிய உறுதித்தன்மையை கொடுப்பது. அந்த உறுதித்தன்மை சீராக இல்லை அப்படின்னா பல நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள் வருது. இன்றைக்கெல்லாம் ஒரு 40 வயசை தாண்டினாலே முட்டியில் வலி இருக்கு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு புரை நோய், அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அந்த தாதுக்கள் பரிமாற்றம் சீராக இருந்தால்தான் எலும்புகள் சீராக உருவாகும். இதற்கு எலும்புக்கு அடுத்தபடியாக பார்த்தா எலும்புக்குள் இருக்க மஜ்ஜை, எலும்பு மஜ்ஜை அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலும்பு மஜ்ஜையோட வேலை என்னன்னா, மிகப்பெரிய நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கிறது, உடம்புக்கு உறுதியை கொடுக்குது. அப்போ இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நமக்கு தலைப்பொடுகு ஏற்படலாம், அல்லது தீராத புண்கள் ஏற்படலாம். அதுக்கு கேன்சர் போன்ற பல நோய்கள் வருவதற்கும் இதற்கு காரணமாக இருக்கு. அப்போ இந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்லும்பொழுது நம்ம உணவு தான் நமக்கு அடிப்படை காரணம். கடைசியாக பார்த்தோம்னா நம்மளுடைய சுக்ல தாத்து. சுக்லம்னா பெண்களுக்கான கருமுட்டையும் ஆண்களுக்கான விந்தணுக்கள். நம்மளுடைய மரபணுக்களை தாங்கி அடுத்த தலைமுறையை வளமாக வைத்திருப்பது இந்த சுக்லம் அப்படிங்கிற நம்மளுடைய கருமுட்டையும் விந்தணுக்களும் தான். இந்த 6 தாதுக்களும் சீராக உற்பத்தி ஆகி இருந்தாதான்
கடைசியான தாத்து நமக்கு சீராக இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய கருமுட்டை விந்தணுக்கள் பாதிப்பு இருக்கும்போது குழந்தையின்மை பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது மரபணுக்கள் கோளாறு உள்ள அடுத்த தலைமுறை நம்ம உருவாகலாம். அப்போ நம்ம தாதுக்கள் வலிமை ஏற்படுத்தணும்னா ஆகாரத்தில் உணவில் என்றைக்குமே கவனமாக இருக்கணும். சரி நேயர்களே, இன்றைக்கு நம்மளை தாதுக்களுடைய வலிமை அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.